முன்னுரிமை டிவியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். என் அருமை தமிழ் தாய்க்குலமே, பொதுவாக தேர்தல் அறிக்கை என்பது ஒரு ஏமாற்று வேலை என்பதை மக்கள் காலங்காலமாக உணர்ந்து வருகின்றனர். ஆனால் உணர்வுபூர்வமாக மக்களை தன் குடும்பமாக கருதி தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது அதன் தாக்கமே வேறு. அந்த வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல் தலைவர் விஜய் அவர்கள் பெண்களை தனது சகோதரியாகவும் சகோதரியின் மகளாகவும் தாயாகவும் உணர்வுபூர்வமாக இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதோ இந்த வீடியோவை பாருங்கள். அதில் எப்படி மக்களை அணுகுகிறார் என்று பாருங்கள். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும், என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். தளபதி விஜய் அவர்களின் பெண்களுக்கான சில தேர்தல் அறிக்கையை அவர் சொல்வதையே நீங்கள் கேளுங்கள். மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. அடுத்து அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். பெண்களுக்கு எதிரான குற்றமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது நம் மிகப்பெரிய கனவு, நம்மளுடைய விருப்பம். 2 வயது குழந்தைக்கு நேர்ந்த கொடுமை, விமான பணிப்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை என இந்த கொடுமைகளில் ஈடுபட்டதே திமுக நிர்வாகி ஒருவரும் திமுக கவுன்சிலர் ஒருவரும் தான் என்பது செய்திகள் வழியாக எல்லாரும் அறிந்த ஒன்று. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து விரைவாக நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும். இன்றைய சூழ்நிலையில், அதாவது தங்கம் விலை கிடுகிடுவென ஏறும்போது, கேஸ் சிலிண்டர் விலை கூடிக்கொண்டே போகும்போது, அதுவும் அது கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் இருக்கும்போது, குறிப்பாக குழந்தையிலிருந்து முதியோர் வரை உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்கின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பாலியல் வன்முறை நிறைந்த சூழ்நிலைகளில் அவர் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் காலத்தின் கட்டாயத்தை வெளிப்படுத்தும். குறிப்பாக பள்ளியில் பெண்களுக்கு பாத்ரூம்களில் கதவுகள் பொருத்தப்படும் என்று சொல்கின்ற ஒரு வாக்குறுதி ரியலி கிளாசிக். இதை ஒரு அண்ணனாக, தாய் மாமாவாக அவர் அறிவிக்கும் போது உண்மையிலேயே புல்லரிக்கிறது. அவர் அளித்த ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் இன் சிட்டி என்கின்ற அறிக்கை பெண்களின் பாதுகாப்பை மட்டும்தான் கருதி கொடுக்கப்பட்ட அறிக்கை என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். எனவே பெண்களே, தளபதி விஜய் அவர்கள் உங்கள் மகன், உங்கள் சகோதரன், உங்கள் தாய் மாமன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மறக்காமல் விசில் சின்னத்திற்கு வாக்களித்து வருகின்ற மே 4ஆம் தேதி தளபதி விஜய் அவர்களை வெற்றி வாகை சூட வையுங்கள். நன்றி, வணக்கம்.